அனைவருக்கும் வணக்கம். ஆகாஷ்வாணி போர்ட்பேர் இந்த வானிலையில தமிழ் சேவையை நிறுத்திருக்காங்க. அதாவது 1963 வருடம் தொடங்கப்பட்டது இந்த ஆகாஷ்வாணி போர்ட்பேர் ஆல் இந்தியா ரேடியோன்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த வானொலி நிலையம் 1963 வருடம் இது தொடங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 60 வருடங்களுக்கு மேலாக இது சேவை அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்லையும் அவங்க வந்து இந்த நிகழ்ச்சியில கொடுத்துட்டு இருக்காங்க. சாயந்தரம் ஈவினிங் 5 மணிக்கு தமிழ் சேவை தொடர்ந்து கிட்டத்தட்ட 60 வருடங்களுக்கு மேலாக இந்த தமிழ் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப சமீபத்துல தமிழ் நிகழ்ச்சியை நிறுத்தி வச்சிருக்காங்க. அதாவது ஈவினிங் சாயந்தரம் தர்ற அந்த தமிழ் நிகழ்ச்சியை நிறுத்திட்டு மதியம் பண்ணியிருக்காங்க. மதியம் வந்து 12:30 மணிக்கு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சண்டே அண்டு சாட்டர்டே 2 நாளும் உள்ள அந்த நிகழ்ச்சியை வந்து டோட்டலாவே முற்றிலும் நிறுத்தி வச்சிருக்காங்க. தமிழ் நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நிறைய பாடல்கள் போடுவாங்க, நிறைய நாடகங்கள். நானே கிட்டத்தட்ட 4-5 நாடகங்கள் நானே எழுதி அதாவது இயக்கியிருக்கேன். நிறைய எழுத்தாளர்கள், அந்த நம்ம டிவியின் எழுத்தாளர்கள் அந்த ஆகாஷ்வாணி போர்ட்பேர்ல நாடகங்கள் போட்டிருக்காங்க. கவியரங்கம், கவிதை இங்க வந்து கொடுத்திருக்காங்க. தங்களது திறமையை வெளிக்காட்டுறதுக்கு நல்ல ஒரு தளமா அந்த ஆகாஷ்வாணி போர்ட்பேர் இருந்தது. ஆனா இப்ப சமீபத்துல சில மாதங்களாக இந்த சேவையை நிறுத்தியிருக்காங்க. இந்த ஆகாஷ்வாணி ரேடியோங்கிறது நம்ம போர்ட்பேர்ல வேணா கேட்காம இருக்கலாம். ஆனா தொலைதூரத்தில் உள்ள தீவுல உள்ளவங்க, அதாவது நிக்கோபார், கச்சால் இந்த மாதிரி தீவுல உள்ளவங்க நிச்சயம் நம்மளுடைய தமிழ் நிகழ்ச்சியை நிச்சயமா கேட்கறாங்க. இந்த தமிழ் நிகழ்ச்சியில் உள்ள அந்த செய்தியா இருக்கட்டும், அந்த பாடல்களா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவங்க தூரத்தில் உள்ள அந்த தீவுல உள்ளவங்க இந்த நிகழ்ச்சியை வந்து கேட்கறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த தமிழ் நிகழ்ச்சியை இவங்க நிறுத்தி விட்டாங்க, டோட்டலாவே நிப்பாட்டாங்க. நிறுத்தி மதியம் அதை வந்து ஒளிபரப்புறாங்க. அதே மாதிரி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை டோட்டலாவே அந்த தமிழ் நிகழ்ச்சியை டோட்டலா கட் பண்ணிருக்காங்க. இந்த வானொலி சேவைங்கிறது நம்ம சுனாமி டைம்ல பாத்தீங்கன்னா 2004 வருடம் சுனாமி அந்த பேரலை வரும் பொழுது எல்லா சேவையுமே கட் ஆயிடுச்சு. அதாவது நெட்வொர்க்கே கிடையாது. அதாவது பாத்தீங்கன்னா மொபைல் கிடையாது அந்த டைம்ல, வேற வந்து இன்டர்நெட் கிடையாது. எந்த ஒரு நெட்வொர்க் சேவையுமே அப்படி இல்லாத டைம்ல வானொலி மட்டும்தான் அந்த டைம்ல இருந்தது. வானொலியில தான் எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டும் கவர்மெண்ட் கொடுத்தாரு. அந்த வானொலி அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டுதான் அன்னைக்கு வந்து மக்கள் எந்த அளவுக்கு இப்போ வந்து சுனாமி வந்திருக்கு, சுனாமி வரப்போகுதா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டதே அந்த வானொலி சேவையின் மூலமா தான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வானொலி சேவையை தற்போது இவங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. தமிழ்ல மட்டும்தான் நிறுத்திருக்காங்க. மற்ற மொழிகள்லாம் இயங்கிட்டு இருக்கு. அதாவது ஹிந்தியெல்லாம் இயங்கிட்டு இருக்கு. மற்ற ரீஜனல் லாங்குவேஜஸ், சில மொழிகள்ல டைம் மாத்திருக்காங்க. அதாவது அந்த மாதிரில பாத்தீங்கன்னா ஒரு அதிக மக்கள் தொகை உள்ளவங்க நம்ம தமிழர்கள் தான். அதாவது பெங்காலிஸ், ஹிந்திக்கு அப்புறம் அதிக மக்கள் பேசுற ஒரு மொழி தமிழ் மொழி தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த தமிழ் சேவையை அவங்க வந்து எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம யார்ட்டையுமே கேட்காம அந்த தமிழ் சேவையை அவங்க வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்ப ஈவினிங் டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்போம். ரிலாக்ஸா இருக்கும் பொழுது அந்த ஈவினிங்ல அந்த பாட்டு அவங்க போடுவாங்க, நாடகம் போடுவாங்க, கவிதை இங்க போடுவாங்க. அதெல்லாம் நம்ம கேட்போம், ஒரு ரிலாக்ஸா இருக்கும். இது இன்னைக்கு எல்லாம் கிட்டத்தட்ட 60 வருடமா அது வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ மதியத்துல அவங்க கொடுக்கும் பொழுது மதியம் நம்ம எப்படி அதை வந்து பார்க்கக்கூடிய நமக்கு டைமே இருக்காது. மதியம் வந்து எல்லாருமே பிஸியா இருப்போம். அந்த டயத்துல வந்து நம்ம வந்து அந்த வானொலியை நம்ம வந்து கேட்கவே முடியாதுங்க. அதே மாதிரி அந்தமான் பாத்தீங்கன்னா ஒரு பூகம்பம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உள்ள ஒரு தீவு இது. ஸோ அப்படி இருக்கும்போது வானொலி சேவை கண்டிப்பா தேவை. ஏன்னா நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு இடர்பாடுகள் நமக்கு வந்து வந்துச்சுன்னா கண்டிப்பா வானொலி சேவை தான் நமக்கு வந்து எல்லா தகவல்களும் நம்ம வந்து வானொலி மூலமா தான் நம்ம வந்து பெற முடியும். ஏன்னா எல்லா நெட்வொர்க்குமே நாளைக்கு வந்து ஒரு வேலை ஏதாவது ஆயிடுச்சுன்னா எல்லா நெட்வொர்க்கும் நாளைக்கு ஃபெயிலியர் ஆயிடும். அப்போ வந்து ஒரே ஒரு சேவை வானொலி சேவை தான். அப்படி இருக்கும்போது அந்த வானொலி சேவை வந்து இவங்க வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. ஸோ உடனே அந்த நம்முடைய தமிழ் வானொலி சேவை வந்து சாயந்தரம் 5 மணிக்கு அவங்க வந்து ஒளிபரப்புனாங்க. அதே மாதிரி 5 மணிக்கு தினந்தோறும் அவங்க ஒளிபரப்பணும். அதே மாதிரி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அவங்க கட் பண்ணியிருக்காங்க. அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சேவையும் நமக்கு வந்து திரும்ப மறுபடியும் அவங்க கொடுக்கணும். எனவே ஆகாஷ்வாணி போர்ட்பேர்ல மறுபடியும் நம்ம தமிழ் சேவையை கண்டிப்பா அவங்க வந்து சாயந்தரம் தரணும். அதே மாதிரி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தரணும் அப்படின்னு சொல்லி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.